ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு புக். இன்றைய தமிழ் வகுப்புல ராஜராஜ சோழ நூலா தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த ராஜராஜ சோழ நூலா ஸ்கூல் புக்ல எங்க கவர் பண்ணிருக்காங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. சோ ஒரே ஒரு லெசன் தான் வந்து நம்மளுக்கு இருக்கு. சோ அதனால இதை வந்து டீட்டெயில்டா கிளியரா பார்க்கணும். ஓகேங்களா? சோ இது சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் கூட. சோ அதனால இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ இந்த பாடத்துல வந்து உங்களுக்கு இந்த நூலை பற்றிய குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இங்க பாடல்கள் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாடல்களுக்கான பொருள் என்ன அண்ட் இந்த நூலை பற்றிய குறிப்புகளை தான் வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உலா என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. அதாவது இந்த உலா அப்படிங்கிற இந்த நூல் வகையானது சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. பாட்டுடை தலைவன் உலாவருதலை சிறப்பித்து பாடுதலின் இப்பெயர் பெற்றது. அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காலத்துல இந்த அரசர்களோ இல்ல ஒரு தலைவனோ வந்து வீதியில உலா வரும் பொழுது 7 வகை பருவ பெண்கள், அந்த 7 வகை பருவ பெண்கள் அந்த உலா வரக்கூடிய அந்த தலைவன் மீது காதல் கொள்வார்கள். சோ அங்க நடக்கக்கூடிய அந்த கதைக்களத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த உலா அப்படிங்கிற நூல். அப்ப ஒரு தலைவன் உலா வருவதனால் ஏற்படக்கூடிய அந்த பக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சோ அதனாலதான் வந்து இந்த நூலுக்கு உலா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. உலா என்பதற்கு பவனி வரல் என்பதும் பொருள். அடுத்தது, தலைவன் வீதியில் உலா வர அவனை பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்னும் 7 வகை பருவ மகளிரும் கண்டு காதல் கொள்வதை கூறுவது உலா என்று சிற்றிலக்கியம் ஆகும். இது கலி வெண்பாவால் இயற்றப்படும். இவ்விலக்கியம் உலாப்புறம் எனவும் வழங்கப்படும். அடுத்தது, பாட்டுடை தலைவன் சிறப்பு, நீராடல், ஒப்பனை செய்தல், பரிவாரங்கள் புடை சூழ தன் ஊர்தியில் ஏறி உலாவரல் ஆகியவற்றை உலாவின் முன்னிலை எனவும், அதாவது இந்த நூலுடைய முன்னிலையில அந்த பாட்டுடை தலைவனுடைய சிறப்பு என்ன, அவன் நீராடல், அவனுடைய ஒப்பனை அழகு, அதாவது அவன் அழகு செய்து கொள்ளுதல், அவனுடைய பரிவாரங்கள் புடைச்சூழ அவன் ஊர்தியில வந்து உலா வர்றது. சோ இத பத்தி எல்லாம் விரிவா கொடுத்திருப்பாங்க. அப்போ பின்புலத்துல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவனை கண்டு காதல் கொண்ட 7 பருவ மகளிர் தனித்தனியாக கூறுவன உலாவின் பின்னிலை என கூறுவர். சோ அப்போ உலாவுடைய பின்னிலை அப்படின்னா, அவன் உலா வந்துட்டான், வர வரைக்கும் முன்னிலையில சொல்லியிருப்பாங்க. உலா வந்ததுக்கு அப்புறம் அவன் மேல காதல் கொள்ளக்கூடிய அந்த மகளிர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளை எல்லாம் விரிவாக சொல்லக்கூடியதான் இந்த நூலுடைய பின்னிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ இந்த 7 வகை பருவ மகளிர்னு பார்த்தோம்ல. சோ அவர்களுடைய வயது, அதாவது ஒரு பெண்ணுடைய வயது என்ன இருந்தா அதுக்கு என்ன பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுத்திருக்காங்க. பேதை அப்படின்னா 5 வயதுல இருந்து 7 வயது வரைக்கும் இருந்தா பேதைன்னு சொல்லுவாங்க. பெதும்பை அப்படின்னா 8ல இருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கவங்கள. மங்கை அப்படின்னா 12 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து மங்கைன்னு சொல்லுவாங்க. மடந்தை அப்படிங்கிறது 14ல இருந்து 19 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மடந்தைன்னு சொல்லுவாங்க. அறிவை அப்படிங்கிறது 20ல இருந்து 25, தெரிவை அப்படிங்கிறது 26ல இருந்து 32, பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லக்கூடியது 33ல இருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடியது. சோ இதுதான் வந்து 7 வகை பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வகையா பெண்களை வந்து பிரிச்சிருப்பாங்க பருவத்தை. சோ அடுத்தது, இங்கு பாடமாக இடம்பெறுவது ராஜராஜ சோழன் உலா. ஏன்னா மூவர் உலா அப்படின்னு இருக்கும். இந்த மூவர் உலாவை இயற்றியவர் தான் இந்த ஒட்டக்கூத்தர் அவர்கள். சோ அந்த மூவர் உலா 3 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து யாருன்னா ராஜராஜ சோழன் உலா. அதுதான் நம்மளுக்கு பாடப்பகுதியா இங்க கொடுத்திருக்காங்க. ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். கவி சக்கரவர்த்தி, கவிராட்சசன் என்றெல்லாம் புகழப்படும் ஒட்டக்கூத்தர் விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன் ஆகிய 3 மன்னர்களின் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கினார். அம்மூவரை பற்றியும் அவர் பாடிய 3 உலாக்களும் மூவர் உலா எனப்படுகிறது. அதாவது ஒட்டக்கூத்தர் வந்து இந்த 3 அரசர்களுடைய அவையிலுமே வந்து அவைக்கள புலவரா செல்வாக்கோடு திகழ்ந்திருக்காரு. சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 3 அரசர்கள் மேலேயும் அவர்கள் உலா வரும் பொழுது எப்படி பெண்கள் காதல் கொள்கிறார்கள், அவர்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படிங்கறத ஒரு நூலா ஏற்றிருக்காரு. சோ இந்த 3 உலாக்களையும் சேர்த்ததுதான் மூவர் உலான்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? விக்ரம சோழ உலா, 2ஆம் குலோத்துங்கன் உலா, அடுத்தது ராஜராஜ சோழன் உலா. அம்மூவரை பற்றி அவர் பாடிய அந்த 3 உலாக்களைத்தான் என்னன்னு சொல்றாங்க, மூவர் உலா அப்படின்னு சொல்றாங்க. தக்காயபரணி, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் முதலியவை இவர் இயற்றிய வேறு நூல்களாகும். இதுவும் கேட்கலாம். ஒட்டக்கூத்தர் இயற்றிய வேறு நூல்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அது வந்து தக்காயபரணி, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். அடுத்தது, கூத்தர் என்பது இவர் இயற்பெயர். சோ இந்த ஒட்டக்கூத்தர் அப்படிங்கறதுல கூத்தர் அப்படிங்கறத இவரோட இயற்பெயர். அப்போ ஒட்டம் அப்படின்னா என்ன பொருள்னா பந்தயம் அப்படின்னு அர்த்தம். சோ இவர் வந்து பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர். சோ அதனாலதான் இவருக்கு ஒட்டக்கூத்தர் அப்படின்னு பேரு. புரிஞ்சுதா?
ஒட்டம் அப்படின்னா என்ன பொருள்? பந்தயம் அப்படின்னு அர்த்தம். சோ இங்கேயே இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா இவர் பந்தயம் கட்டி பாடுறதுல வல்லவர். சோ அதனால இவருக்கு அந்த ஒட்ட அப்படிங்கிற ஒரு அடைமொழியை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் ஒட்டக்கூத்தர் எனப்பட்டார். இவரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. அதாவது கம்பர், ஒட்டக்கூத்தர் எல்லாருமே ஒரே காலத்துல வாழ்ந்தவர்கள். ஓகேங்களா? சோ அடுத்தது இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூணுமே சேர்ந்து ஒரே பேராகிராஃபா தான் வரும். உங்களுக்கு பொருள் ஒரே இதுல சொல்ல முடியும். மாளிகையும் சாலையும் ஆலயமும் மண்டபமும் சூளிகையும் எம்மருங்கும் தோரணமும் சாளரமும் தெற்றியும் மாடமும் ஆடல் அரங்கும் செய்குன்றும் சுற்றிய பாங்கரும் தோன்றாமே பற்றி மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர் தயங்கிலை ஈர் அப்படின்றாங்க. அதாவது ராஜராஜ சோழன் ராஜராஜன் வந்து உலா போகும் பொழுது, ராஜராஜ சோழன் உலா போகும் பொழுது அங்க எப்படி அந்த பெண்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் பெண்கள் கூடியிருக்காங்க அவனை பாக்குறதுக்காக அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மாளிகையும் சாலையும், ஆலயம்னா கோவில்கள், மாளிகையில, சாலைகள்ல, ஆலயங்கள்ல, மண்டபங்கள்ல, சூளிகை அப்படின்னா என்னன்னா நிலாமுற்றம், அதாவது மாடியில இருக்கக்கூடிய அறைகள். அதாவது மேல இருந்து பார்ப்போம்ல, ஒரு மாளிகை இருக்குன்னா மாளிகையோட அந்த மேல் மாடிகள்ல இருந்து பார்க்கக்கூடியது அதுதான் சூளிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் நிலாமுற்றம். சோ அந்த நிலாமுற்றத்திலிருந்தும் எம்மருங்கும் தோரணமும் அப்படின்றாங்க. எம்மருங்கு அப்படின்னா பக்கம்னு அர்த்தம். எம்மருங்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களிலும், அதாவது தோரணம் கட்டி இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களிலும் அந்த பெண்கள் குவிந்திருக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. சாளரமும் தெற்றியும் மாடமும் ஆடல் அரங்கும். சாளரம் அப்படின்னா என்னன்னா ஜன்னல்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு மாளிகையில இருக்கக்கூடிய ஜன்னல்கள்ல கூட தெரிகிறாரா அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாங்களாம். சோ அந்த அளவுக்கு கூடியிருக்காங்களாம் ஜன்னல்கள்லயும். தெற்றி அப்படின்னா என்னன்னா திண்ணை அப்படின்னு பொருள். சோ வீடுகள்ல இருக்கக்கூடிய திண்ணைகளிலும் மாடங்களிலும் ஆடல் அரங்குகளிலும், ஆடல் அரங்கு அப்படின்னா ஆடல் கலை நிகழ்த்தக்கூடிய அந்த அரங்குகளிலும், செய்குன்றும் அப்படின்றாங்க. செய்குன்று அப்படின்னா என்னன்னா அந்த காலத்துல விளையாடுவதற்காக கற்களை அடுக்கி வைத்து ஒரு குன்று போல செஞ்சு வச்சிருப்பாங்க. சோ அந்த குன்றுகளிலும் சுற்றிய பாங்கரும் தோன்றாமே, அதாவது சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே, பாங்கர் அப்படின்னா பக்கம், அப்ப சுற்றி பார்க்கக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் நிறைந்திருக்கிறார்கள். தோன்றா வண்ணம் அப்படின்னா இடமே தெரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு மக்கள் வந்து கூடியிருக்கிறார்களாம். அங்க பெண்கள் 7 வகை பருவ பெண்களும் அங்கு கூடியிருக்கிறார்கள். எங்க? மாளிகை, சாலை, ஆலயம், மண்டபம், நிலாமுற்றம், எல்லா தோரணங்கள் கட்டியிருக்கக்கூடிய எல்லா பக்கங்களிலும், ஜன்னல்களிலும், திண்ணைகளிலும், மாடங்களிலும், ஆடல் அரங்குகளிலும், செய்குன்றுகளிலும், அங்கு தெரியக்கூடிய சுற்றிய பகுதிகள் எல்லாம் இடமே தெரியாத அளவுக்கு, தோன்றாமே அப்படின்னா இடமே தெரியாத அளவிற்கு அங்கு மகளிர்கள் கூடியிருக்கிறார்கள். பற்றி மயங்கி மறுக்கிற் பிணங்கி வணங்கி அப்படின்றாங்க. பற்றி மயங்கி அப்படின்னா அந்த ராஜராஜ சோழன் மேல அந்த காதல் பற்றினால மயங்கி போய், அந்த காதலினால் மயங்கி போய், மருகி, மருகி அப்படின்னா என்ன? மருகு அப்படின்னா என்னன்னா வீதிகள் அப்படின்னு அர்த்தம். வீதிகள், தெருக்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த தெருக்கள்ல அந்த மகளிர்கள் பிணங்கி, பிணங்கினா நெருக்கமாக அப்படின்னு அர்த்தம். சோ இடமே இல்லாத அளவுக்கு நெருக்கமாக அந்த ராஜராஜன் மேல் காதல் கொண்டு அந்த மகளிர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். சோ அவன் வரும் பொழுது அவனை வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர், உயங்கி அப்படின்னா மனம் வருந்தி, ஏன்னா நம்ம பெண்களுக்கு காதல் கொண்டா அடைய முடியாதுல்ல, என்னதான் இருந்தாலும் பார்க்க முடியும், எல்லாரும் பார்த்துக்கலாம், ஆனா அவனை எல்லாருமே அடைய முடியாதுல்ல. சோ அதனால அந்த மன வருத்தத்தோடு, உயங்கி அப்படின்னா மன வருத்தத்தோடு, ஒருவருக்கொருவர் தயங்கி இலையீர் அப்படின்றாங்க. அதாவது ஒருவருக்கொருவர் தழுவிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? சோ அப்ப அந்த அளவுக்கு, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தழுவிக்கொள்ளும் அளவிற்கு நெருக்கமாக, கூட்டமாக அங்கு ராஜராஜன் சோழன் வந்து உலா வருவதனை கேட்டு அங்கு மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இந்த முதல் 3 பாடல். ஓகேங்களா? அடுத்தது கற்கோடு ஓரிரண்டு கொண்டு சதக்கோடி கற்கோடி சென்ற சிலைக்காணீர் அப்படின்றாங்க. அதாவது குலாங்களின் கூற்று அப்படின்றாங்க. குலாங்கல் அப்படின்னா என்னன்னா கூடியிருப்பவர்கள். சோ இப்ப அவர் வந்து உலா வந்துட்டாரு, உலா வரத பார்த்து அங்க கூடி இருக்கக்கூடிய அந்த மகளிர்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அங்க பாருடி அவன் வரான். சோ அவருடைய புகழை எல்லாம் சொல்லி பாருங்கடி பாருங்கடின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி சொல்லக்கூடியதுதான் அடுத்து கொடுத்திருக்கக்கூடிய எல்லாமே. கற்கோடி ஓரிரண்டு கொண்டு சதக்கோடி கற்கோடி செற்ற சிலை காணீர் அப்படின்றாங்க. சிலை அப்படின்னா என்னன்னா வில் அப்படின்னு அர்த்தம்.
தற்கோடி அப்படின்னா தர்னா தன்னுடைய, கோடினா வளைந்த, ஓர் இரண்டு அப்படின்னா ஓர் இரண்டுனா இரண்டு முனைகளை உடைய ஒரு வில்லுல ரெண்டு முனை இருக்குமா, இந்த முனை இந்த முனைன்னு. சோ அதுதான் ஓர் இரண்டு. அப்ப ஓர் வில்லில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு முனையை உடைய அந்த வில்லினை, வளைந்த அந்த வில்லினை கொண்டிருக்கக்கூடிய அந்த சோழன். சோ அதுதான் ராஜராஜ சோழனுடைய முன்னோர்களை பத்தி சொல்லி இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அதான் சோ தன்னுடைய வளைந்த வில்லின் இரண்டு முனைகளை கொண்டு சதக்கோடி கற்கோடி செற்ற அப்படின்றாங்க. சதக்கோடி கற்கோடி அப்படின்னா என்னன்னா, இந்திரன் எப்படி அந்த வஜ்ரப்படையினை வைத்திருந்தானோ அப்படி வலிமை கொண்டது இந்த சோழனுடைய படை அப்படின்னு கூறுறாங்க. அதுதான் இந்த இடத்துல சதக்கோடி கற்கோடின்னு சொல்லக்கூடியது. சோ இந்திரனுடைய வஜ்ரப்படையுடைய வலிமை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமாம் இவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வில்லின் இரு முனைகளை கொண்ட அந்த ஒரு வில்லுடைய இது. சோ அதுதான் சொல்றாங்க. செற்ற அப்படின்னா பகைவர்களை. சோ அந்த வில்லினை கொண்டு பகைவர்களை அழிக்கக்கூடிய அந்த சிலை காணீர் அப்படின்னா அந்த வில்லை பாருங்கள், அவன் உள்ளா வருகிறான், அந்த சோழன் வைத்திருக்கக்கூடிய அந்த வில்லை பாருங்கள்னு சொல்றாங்க. சோ அதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த இந்திரன் வைத்திருக்கக்கூடிய வஜ்ராயுதத்துடைய வலிமை எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட வலிமை கொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜராஜ சோழன் வைத்திருக்கக்கூடிய ஒரு வில்லின் இரண்டு முனைகள், வளைந்த அந்த ஒரு வில்லின் இரண்டு முனைகளை கொண்டு பகைவர்களை அழிப்பான், அப்படிப்பட்ட அந்த வில்லினை காணீர் அப்படின்றாங்க. அடுத்தது, முற்கோழி வட்ட மகோததி ஏவ ஒரு வாளி விட்டது இரு கொற்ற விற்காணீர் அப்படின்றாங்க. முற்கோழி அப்படின்னா முன்னாடி வளைச்சு அந்த அம்பினை விடுவார். சோ அதுதான் வட்ட மாக்கோததி. மாக்கோததி அப்படின்னா என்னன்னா கடல் அப்படின்னு பொருள். ஏவ ஒரு வாளி விட்டது. வாளி அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா அம்பு அப்படின்னு பொருள். வாளினா என்னது, அம்பு. அந்த வில்லுல அம்பு வச்சு எய்துவாங்கல்ல, சொல்லலாம். வாளி விட்டது அப்படின்னா அம்பு எய்கிறது அப்படின்னு அர்த்தம். அம்பை விடுகிறார்கள். அப்படி விட்டு வெற்றி விற்காணீர். விரலாம் வில்லுதான். கொற்ற அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அப்ப கொற்ற அப்படின்னா வெற்றி. சோ வெற்றி உடைய அந்த வில்லினை காணீர் அப்படின்றாங்க. இந்த இடத்துல முற்கோழி வட்ட மாத்ததி அப்படின்னா என்னன்னா, மாத்ததினா கடல் அப்படின்னு சொன்னோம். ராமாயணத்துல ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ராமன் அந்த சேதுக்கரையை கட்டணும் அப்படிங்கும் பொழுது வர்ண பகவான் வழிவிடாம பொழிந்து கொண்டே இருப்பார். சோ அந்த கடல்ல வழிவிடணும்ல, கடல் நீரால சூழப்பட்டிருக்கக்கூடியது. அப்ப வர்ண பகவான் வழிவிடணும். வழிவிட்டாதான் இலங்கையை அடைய முடியும். அந்த சேது அணையை கட்டி ராமன் இலங்கையை அடைய முடியும். சோ அப்படி அந்த வர்ண பகவான் வழிவிடாமல் இருந்ததுனால கோபம் கொண்ட ராமன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அம்பை எடுத்து விடுவார். சோ அந்த அம்பு விட்டதுக்கு அப்புறம் தான் வருண பகவான் அந்த ராமனை வணங்கி வழிவிடுவார். சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ராமன் முன்பு, அதாவது முன்னாடி வளைந்திருக்கக்கூடிய அந்த வில்லினை எடுத்து பட்ட மாக்கோதி அப்படின்ற மாக்கோததி அப்படின்னு, சாரி மகோததி, தவறா உச்சரிச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. மகோததி அப்படின்னா கடல். சோ அந்த கடல் வற்றுமாறு அந்த அம்பினை விடுவார். வட்டா அப்படின்னு ஏன் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மண்ணுலகமானது அந்த நீரால் கடலால் சூழப்பட்டிருக்கிறது அப்படின்றதுனால இந்த இடத்துல வட்ட அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அதாவது இந்த மண்ணுலகமானது கடலால் சூழப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கடலில் அந்த நீர் வற்றுமாறு ஒரு அம்பினை எடுத்து முன்வளைந்து இருக்கக்கூடிய அந்த வில் பூட்டி அந்த அம்பினை விடுகிறார். அப்படி விட்டவுடன் வருண பகவான் என்ன பண்றாரு, அந்த அம்பு எய்தன உடனே ராமனை வணங்கி வழி விட்டுருவாரு. சோ அதை வெற்றியா இங்க இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அதான் வெற்றி விற்காணீர். அப்படிப்பட்ட அந்த வில்லினை காணீர் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது, வெட்டி சுழியிட்ட காவிரிக்கு சோனாடு வாழ வழிவிட்ட வாழ்கான வாரீர் அப்படின்றாங்க. சோ சுழியிட்ட காவிரி அப்படின்னா காவிரி நீரானது வரும் பொழுது நல்ல வேகமா வரும். அப்ப சுழிகளோட வரும். சோ அப்படி சுழிகளோட வரக்கூடிய அந்த காவிரிக்கு வழிவிடுவதற்காக, இப்ப இப்படி காவிரி ஆறு வருதுன்னா இந்த இடத்துல ஒரு மலை இருக்கும். சோ அப்படிங்கும் பொழுது அந்த காவிரி ஆறை கரெக்டா கொண்டு போகணும். அதனால அந்த மலையை வெட்டி, அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. சுழியிட்ட காவிரி அப்படின்னா சுழிகளை உடைய அந்த காவிரிக்கு வழிவிடுவதற்காக அதன் வழியிலே இருக்கக்கூடிய அந்த மலையினை வெட்டி சோனாடு வாழ, சோனாடு அப்படின்னா சோழ நாடு வாழ்வதற்காக வழிவிட்ட வாழ்கான வாரீர். சோ இந்த மாதிரி வெட்டுனாங்கல்ல அந்த வாழைக்கான வாரீர் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டங்கள்ல இருக்கவங்க சொல்றாங்க. புரிஞ்சுதா? சோ அப்ப காவிரி ஆறு, சுழியுடன் இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆறு செல்வதற்கு
வழிவிடுகிறார்கள். எதற்காக? அந்த காவிரி ஆறு எல்லா இடங்களிலும் பாய்ந்தால்தான் அந்த சோழ நாடு வளம் பெறும். அந்த சோழ நாடு வாழ்வதற்காக அந்த காவிரி ஆற்றிற்கு மலையை வெட்டி வழிவிட்ட அந்த வாளினை காண வாரீர் அப்படின்றாங்க. அடுத்தது, ஒழிய மதியறிந்து வல்லேற்று வானெறிந்து தூங்கும் பதியறிந்த கொற்றவாள் பாரீர் அப்படின்றாங்க. ஒளிய, மதி அப்படின்னா என்னன்னா நிலா அப்படின்னு அர்த்தம். அப்ப மதி எறிந்த அப்படின்னா என்னன்னா நிலவை வென்ற, அதாவது சந்திரனை வென்ற. வல்லேற்றுவான் அப்படின்னா என்னன்னா வலிய இடியுடன் கூடிய மேகம் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த வலிய இடியுடன் கூடி இருக்கக்கூடிய அந்த மேகங்களை எல்லாம் கலைத்து, அதாவது சந்திரனை வென்று வலிய இடியை உடைய மேகத்தினை வென்று கலைத்து தூங்கும் பதி அப்படின்றாங்க. தூங்கும் பதினா அந்த வானுலகத்திலே நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஊர்கள், பதினா ஊர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை வென்று அங்க இருக்கக்கூடிய அந்த மேகங்களை எல்லாம் வென்று அதையெல்லாம் கலைத்து விட்டு அந்த வானுலகத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஊர்களை கொற்றவாள் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களை வென்ற வாளினை பாரீர் அப்படின்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. சோ அதை நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க வேணாம். என்னன்னா, தூங்கையில் எறிந்த தொடித்தோட் செம்பியன் அப்படின்னு ஒரு சோழனை சொல்லுவாங்க. அது ஒரு சோழனுடைய வெற்றி. சோ அதாவது என்னன்னா, வானுலகத்துல நிலை பெற்றிருந்த அந்த ஊரினை வென்றான் சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க இந்த சோழ பெருமையை சொல்றதுக்காக. சோ அதாவது வானுலகத்துல இருக்கணும்னா வானத்துல யாரு இருப்பா? சந்திரன். அந்த சந்திரனையே வென்று அங்க இருக்கக்கூடிய அந்த மேகங்களை எல்லாம் கலைத்து விட்டு, அதாவது வல்லேற்று வான் அப்படின்னா என்னன்னா வலிய இடியுடன் கூடி இருக்கக்கூடிய அந்த மேகங்களை எல்லாம் கலைத்து விட்டு அந்த வானத்தில் நிலை கொண்டு தூங்கும் அப்படின்னா அந்த வானத்தில் நிலை கொண்டிருந்த ஊரினை வென்றவன் சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த வெற்றியை தரக்கூடிய, அந்த வெற்றியை தந்த அந்த வாளினை காண வாரீர் அப்படின்றாங்க. வால் பாரீர் அப்படின்னா அந்த வாளினை பாருங்கள் அப்படின்றாங்க. அடுத்தது, உதியர். உதியர்னா யாருன்னா சேரர்கள் அப்படின்னு அர்த்தம். சேரர்களை தான் உதியர்னு சொல்லுவாங்க. உதியர் இடப்புண்ட பேரிஞ்சி வஞ்சியில் இட்ட கடப்ப முதுமுற சங்க காணீர் அப்படின்றாங்க. அதாவது சேரர்களுடைய தலைநகரம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வஞ்சி நகர். இந்த இடத்துல பேரிஞ்சி அப்படின்றாங்க. இஞ்சி அப்படின்னா என்னன்னா மதில் அப்படின்னு அர்த்தம். பேரிஞ்சினா பெரிய மதில்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இடப்புண்டா அப்படின்னா என்னன்னா பெயர்க்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். பெயர்க்கப்பட்டனா அங்க இருந்து பேத்துட்டு வந்த அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அந்த சேரர்களுடைய தலைநகரமானது பெரிய மதில்களால் சூழப்பட்டது. சோ அந்த மதில்களில் இருக்கக்கூடிய முரசு, கடம்ப மரத்தால் ஆன ஒரு பழமையான முரசினை சோழர்கள் சேரர்களை வெற்றி கொண்டு விட்டு எடுத்துட்டு வருவாங்க. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த முரசை பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு முறை சேரர்களை சோழர்கள் வெற்றி கொண்டு இருப்பாங்க. சோ அப்படி வெற்றி கொண்டு இருக்கும் பொழுது அந்த வஞ்சி நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மதில் சுவர்களால் சூழப்பட்டது அந்த வஞ்சி நகர். சோ அந்த வஞ்சி நகரத்தில் இருந்த பழமையான ஒரு முரசினை பெயர்த்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த முரசினை காணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் புரிஞ்சுதா? சேரர்களிடமிருந்து பெயர்க்கப்பட்ட, பெரிய மதிலிலிருந்து பெயர்க்கப்பட்ட வஞ்சி நகரத்தில் இருந்த அந்த கடப்ப மரத்தால் ஆன பழமையான முரசினை காணீர். அடுத்தது, கொடுப்ப தரை கொண்ட வேற்றரசர் தஞ்சென்னி பொன்னி கரை கண்ட போர் முரசங் காணீர் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் சொன்னேன், சோழர்கள் என்ன பண்ணாங்க, சேரர்கள் மீது போர் தொடுத்து ஒரு காலத்துல சேரர்களை வெற்றி கொண்டு அந்த முரசினை அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நாட்டை வெற்றி கொண்டாலே அந்த நாடு யாருக்கு கீழே வந்துடும்? இப்ப சோழர்கள் வெற்றி பெறாங்கன்னா அந்த பகைவர்களுடைய நாடு இந்த சோழனுக்கு கீழே வந்துடும், சோழனுடைய ஆட்சிக்கு கீழே வந்துடும். சோ அப்படி வந்த அந்த சேரர்களுடைய நிலத்தினை மீண்டும் அந்த சேரர்களுக்கே ஒப்படைக்கிறாங்க. அதுதான் கொடுப்ப அப்படின்னா அந்த சோழர்கள் அவர்கள் வெற்றி கொண்ட அந்த நிலத்தினை மறுபடியும் அந்த சேரர்களுக்கே கொடுக்கறாங்க. தரை கொண்ட அப்படின்னா அப்படி திரும்ப பெற்றுக்கொண்ட, தரைனா நிலம். சோ அப்படி அந்த நாட்டினை திரும்ப பெற்றுக்கொண்ட அந்த சேரர்கள் வேற்றரசர் அப்படின்னா அந்த பகை மன்னர்கள் யார் எதிர்த்து போரிட்டாங்களோ அவங்க. சோ அந்த தோல்வி கண்ட அந்த வேற்றரசர்கள், வேறு நாடுகளை உடைய அந்த அரசர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தன் சென்னினா தலை அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய தலையில பொன்னி அப்படின்னா காவிரி அப்படின்னு அர்த்தம். காவிரி ஆறுன்னு அர்த்தம். சோ அப்ப காவிரிக்கு காவிரிக்கு அணை கட்டுவதற்காக தன்னுடைய தலையிலே மண் சுமந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி முரசறைந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த போர் முரசினை காணீர் அப்படின்றாங்க. அதாவது
வெற்றி கொண்ட அந்த நாட்டினை திரும்பவும் அந்த எதிராளிகள் கிட்டே சோழர்கள் கொடுக்கறாங்க. சோ அப்படி கொடுக்கும் பொழுது அந்த தோல்வியுற்ற நாட்டின் தலைவன் இருக்கான் பாருங்க, அவன் தன்னுடைய தலையில மண் சுமந்து வந்து இந்த காவிரி ஆற்றிற்கு கரை கட்ட வேண்டும், அதாவது அணை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போர் முரசு இது பண்ணுவாங்க. சோ அப்படி அவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாட்டை திரும்ப பெறுவதற்காக தலையிலே மண் சுமந்து வந்து காவிரிக்கு அணை கட்டி விட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய நாட்டை பெற்று கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான், நீங்கள் காவிரி அணை கட்டினால், மண் சுமந்து காவிரிக்கு அணை கட்டினால் நாங்கள் உங்கள் நாட்டை திரும்ப கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி முரசறைவாங்க. அப்படிப்பட்ட அந்த முரசினை காணீர் இங்க கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. கொடுப்ப அப்படின்னா திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த நாடுகளை தரை கொண்ட, அதனை பெற்றுக்கொண்ட, அந்த நாடுகளை பெற்றுக்கொண்ட வேற்றரசர் தன் சென்னி பொன்னி, தன் தலையால் பொன்னி அப்படின்னா காவிரிக்கு கரை கண்ட, காவிரி ஆற்றிற்கு அணை கட்ட வேண்டும், மண் சுமந்து அணை கட்ட வேண்டும் என்று வரைந்த அந்த போர் முரசினை காணீர் அப்படின்றாங்க. அடுத்தது, சரத பவித்ர விசய படை பரசுராமன் கவித்த அபிடேங்கம் காணீர் அப்படின்றாங்க. சரத அப்படின்னா என்னன்னா வாய்மை, அதாவது உண்மை அப்படின்னு அர்த்தம். உண்மையையும், பவித்ரம் அப்படின்னா என்னன்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம். அப்ப உண்மையையும் தூய்மையையும் உடைய விசயப்படை அப்படின்னா ஆயுதப்படையை உடைய பரசுராமன் கவித்த அபிடேங்கம், அபிடேங்கம் கவித்த அப்படின்னா சூடி இருக்கக்கூடிய, அபிடேங்கம் அப்படின்னா கிரீடம் அப்படின்னு அர்த்தம். அபிடேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிடேகம்னா கிரீடம். சோ அப்படிப்பட்ட, அதாவது உண்மையையும் அழகையும், உண்மையும் தூய்மையையும் வீரத்தையும் பெற்றிருக்கக்கூடிய படையை உடைய அந்த பரசுராமன் சூடி இருக்கக்கூடிய கிரீடத்தை காணீர் அப்படின்றாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த கிரீடம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த சோழன் கிட்ட இருக்கான். சோ எப்படி அது சோழன் கிட்ட, பரசுராமனுடைய கிரீடம் எப்படி சோழன் கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற கதையை அடுத்த 2 வரிகள்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப உண்மையும் தூய்மையும் வீரமும் பொருந்திய அந்த ஆயுதப்படையை உடைய, ஆயுதங்களை உடைய அந்த படையினை உடைய பரசுராமன் சூடி இருக்கக்கூடிய அபிடேகம், அதாவது கிரீடத்தை காணீர் அப்படின்றாங்க. அவன் உலா வரும் பொழுது எப்படி அந்த கிரீடம் அந்த சோழர் கையில வந்துச்சு அப்படிங்கறது அடுத்த வரிகள்ல கொடுக்கறாங்க. தவித்துலகில் மூவெழுக்கால் எக்கோக்களையும் முடித்த அவனி மூவெழுக்கார் கொண்ட முடிப்பாரில் அப்படின்றாங்க. தவித்து உலகில் அப்படின்னா தவித்திருந்த அந்த உலகில், அதாவது ஒரு மன்னனுடைய ஆட்சியினால மக்கள் துன்புற்று இருந்தாங்களாம். சோ அப்படிப்பட்ட அந்த மன்னனுடைய, அதான் தவித்துலகில் அப்படின்றாங்க. சோ மக்கள் துன்புற்று தவித்து கொண்டிருந்த அந்த நாட்டில் மூவெழுக்கால் அப்படின்றாங்க. மூவேலு எத்தனை? 21 சொல்லுவோம் இல்ல. சோ அதான் மூவெழுக்கால் அப்படின்னா 21. அந்த நாட்டில் 21 தலைமுறைகளை எக்கோக்களையும் அப்படின்றாங்க. எக்கோக்களையும்னா எப்படிப்பட்ட, கோ அப்படின்னா அரசனையும், எப்படிப்பட்ட அந்த 21 தலைமுறைகளில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வலிமையான அரசர்களையும் வெற்றி கொண்டார் பரசுராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரசுராமன் வந்து அந்த 21 தலைமுறைகளையும் வெற்றி கொண்டு அவர்கள் சூடி இருந்த அந்த முடியினை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த காசிபர் வழி வந்தவர்கள் தான் இந்த சோழர்கள். சோ அது அப்படித்தான் அந்த கிரீடமானது, இந்த பரசுராமனுடைய கிரீடமானது இந்த சோழர்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் அரசனால் துன்புறுத்தப்படுகிறான், அப்படி மக்கள் தவித்திருக்கக்கூடிய அந்த உலகில் எழுந்தருளிய 21 தலைமுறைகளை பரசுராமன் வெற்றி கொண்டு அவர்கள் சூடி இருந்த, அதுதான் அவனி அப்படின்னா நாடு, அந்த நாட்டு 21 தலைமுறை அரசர்கள் சூடி கொண்டிருந்த முடி அப்படின்னா கிரீடம். சோ அப்படிப்பட்ட அந்த முடியினை அந்த பரசுராமன் வெற்றி கொண்ட பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசிபர் அப்படிங்கிறவருக்கு கொடுப்பாங்க. சோ அந்த காசிபர் வழியில் வந்தவன் தான் சோழன். அதனாலதான் அந்த பரசுராமனுடைய கிரீடம் அந்த சோழனிடம் இருக்கிறது. அந்த கிரீடத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜராஜ சோழன் உலா வரும் பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தாவி வரப்பு மலை சூழ்வரவா ஆயிரங்கண் பரப்பு ஒரு வேங்கை பாரீர் அப்படின்றாங்க. தாவி அப்படின்னா தாவறது, வரப்பு அப்படின்னா எல்லை அப்படின்னு அர்த்தம். வரப்புனா என்னது? எல்லை. மலைனா மலைதான். சூழ் வர அப்படின்றாங்க. அதாவது எல்லை மலை எது? அதாவது நம்ம இந்தியாவுக்கு எல்லை மலையா இருக்கக்கூடியது என்னது? இமயமலை, அதாவது மேருமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அந்த மேருமலையை தாவி சூழ்ந்து வருகின்ற
ஆயிரம் கண் பரப்பும் ஒரு வேங்கை அப்படின்றாங்க. 1000 கண்களை இருக்கக்கூடிய 1000 கண்கள் பரவி இருக்கக்கூடிய ஒரு வேங்கையை பாரீர் அப்படின்றாங்க. ஒரு வேங்கை அப்படின்னா இந்த சோழர்களுடைய கொடியில வந்து புலி சின்னம் இருக்கும். சோ அந்த புலி சின்னம் யாரை குறிப்பிடுது அப்படின்னா இந்திரனை குறிப்பிடுது. ஏன் அப்படின்னா இந்த 1000 கண் உடையவன் தான் யார்? இந்திரன். சோ அதுதான் இந்த இடத்துல 1000 கண் பரப்பும் ஒரு வேங்கை பாரீர் அப்படின்றாங்க. 1000 கண்களை உடைய இந்திரனாகிய புலியினை கொடியில் பதித்திருக்கக்கூடிய அந்த கொடியினை பாரீர், அந்த சோழர்களுடைய கொடியை பாரீர் அப்படிங்கறத இங்க வேங்கை பாரீர் அப்படின்றாங்க. வேங்கைனா சோழர்களுடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த புலியை பாரீர். உலா வரும் பொழுது அந்த சோழனுடைய கொடி இருக்குல்ல, அதுல அந்த புலி இருக்குல்ல, சோ அதுதான் இந்த கூடி இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, அந்த புலியை பாருங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த புலி எப்படிப்பட்டது அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. எல்லை மலை வரை தாவி சூழ்ந்து வரக்கூடிய 1000 கண் படைத்த இந்திரனாகிய அந்த புலியினை கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடியினை பாரீர் அப்படின்றாங்க. அடுத்தது, புறக்க நின் ஊடு அம்பரம் அடங்க ஓங்கி உயர அண்ட கூடம் பொருவும் குடை பாரீர் அப்படின்றாங்க. புறக்க அப்படின்னா என்னன்னா காக்க அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப காக்க நின் அப்படின்னா நின்று காக்க, அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லாம் நின்று காப்பதற்காக, காத்தருள்வதற்காக ஊடு அரம்பம், அரம்பம்னா என்னன்னா வானுலகம். சோ வானுலகத்தினிடையே சென்று, வானுலகத்தினிடையே எழுந்து அந்த வானுலகமே அடங்கும் அளவிற்கு ஓங்கி உயர்ந்த அண்டக்கூடம், அண்டக்கூடம்னா மேல, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து மேல வானுலகம் வழியாக, ஊடு அப்படின்னா அது வழியாக அப்படின்னு அர்த்தம், அரம்பம்னா வானுலகம். அப்புறம் வானுலகம் வழியாக இப்படி மேல் எழுந்து, உயர எழுந்து மேலே இருக்கக்கூடிய ஏன்னா நம்மளுக்கு மேல் உலகத்துல என்ன இருக்கும்? வானுலகத்துல அண்டக்கூடம் இருக்கும், அண்டங்கள், அண்டக்கூடம் அப்படின்னா அண்ட கூட்டங்கள்னு அர்த்தம். சோ அண்ட தொகுதி இருக்கும். எப்படி இந்த அண்ட தொகுதி இப்படி இருக்குமோ, சோ அந்த மாதிரி அதனை ஒத்த, பொருவு அப்படின்னா அதனை ஒத்த அப்படின்னு அர்த்தம். பொருவுனா அந்த மாதிரி ஒத்த குடை பாரீர் அப்படின்றாங்க. வெண்குடை, அரசர்கள் எல்லாம் வெண்குடைக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். வெண்குடைக்கு கீழே இப்ப அரசர்கள் இங்க உட்கார்ந்துருப்பாங்க. சோ இந்த வெண்குடை எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல இப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த மாதிரி உயர எழுந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பதற்காக வானுலகத்திற்கு மேலெழுந்த அந்த அண்டங்கள் எல்லாம் எப்படி மேல இருக்குமோ அப்படி இந்த குடை இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெரும் வெண்குடையை பாரீர் அப்படின்றாங்க. அடுத்தது, கூடற் பெரும் பெருமாள் எவ்வேந்தும் முன்போத பின்பு வரும் பெருமாள் வந்தனன் பாரீர் அப்படின்றாங்க. கூடர் அப்படின்னா என்னன்னா, கூடல்னா காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு அர்த்தம். சோ காவிரி பூம்பட்டினத்தை யார் ஆட்சி செய்வாங்க? சோழர்கள் ஆட்சி செய்வாங்க. சோ அப்படி சோழர்கள், ராஜராஜ சோழன் ஆட்சி செய்யும் பொழுது அந்த காவிரி பூம்பட்டினத்தை ஆட்சி செய்யக்கூடிய பெரும் பெருமாள் அப்படின்னா ராஜராஜ சோழன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பெரிய பெருமாள்னு யாரை குறிப்பிடுறாங்கன்னா ராஜராஜ சோழன் எவ்வேந்தும் முன்போத, எவ்வேந்தும் அப்படின்னா எல்லா வேந்தனும், அப்படின்னா எல்லா வேந்தர்களும், எல்லா சிற்றரசர்களும் முன்னாடி போக பின்வரும் பெருமாள், இந்த பெருமாள் ஆகிய இவர் வந்து பின்னாடி வராராம். ஓகேங்களா? பின்னாடி வந்தனன் பாரீர். சோ அப்படி பின்னாடி வரக்கூடிய அந்த ராஜராஜ சோழனை பாரீர் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? இதுதான் இந்த 14 கன்னிகளுக்கான பொருள். நம்மளுக்கு தெரியும் கன்னினா என்ன, 2 அடி செய்யுள் அப்படின்னு அர்த்தம். 2 அடியில எதுகை வருமாறு பாடக்கூடியதுதான் கன்னி. சோ அப்படிதான் இந்த பாடல்கள் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த 14 பாடல்களுக்கான ஒரு பொருள். இதை நம்ம மறுபடியும் வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு கதையா வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மாளிகை, அதாவது மக்கள் கூடியிருக்கிறார்கள், பெண்கள் கூடியிருக்கிறார்கள். எங்கெங்க? மாளிகைகள்ல, சாலைகள்ல, ஆலயங்கள்ல, மண்டபங்கள்ல, மேல் மாடங்கள்ல, அதாவது நிலா முற்றங்கள்ல, அடுத்தது தோரணங்கள் கட்டி இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களிலும், ஜன்னல்களிலும், திண்ணைகளிலும், மாடங்களிலும், அடுத்தது ஆடல் அரங்குகளிலும், விளையாடுவதற்காக கற்களை கொண்டு அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு குன்று போன்ற அந்த அமைப்பின் மேலும், சுற்றிய பாங்கரும், அதாவது சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களிலும் இடமே தெரியாத அளவிற்கு மக்கள் கூடியிருக்கிறார்கள். எதனால்? பற்றி மயங்கி, அந்த ராஜராஜன் மேலே பற்று கொண்டு, அவன் மீது அந்த காதல் வயப்பட்டு அந்த வீதிகளிலே நெருக்கமாக, பிணங்கின நெருக்கமாக அவன் உலா வருவதனை காண்பதற்காக கூடியிருக்கிறார்கள். அப்படி அவன் வரும் பொழுது வணங்கி உயங்கின மன வருத்தத்தோடு, ஏன்னா எல்லாராலையும் அவனை அடைய முடியாது. சோ அப்படி எல்லாரும் காதல் கொள்ள முடியும், ஆனா அடைய முடியாது. சோ அதனால அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மன வருத்தத்தோடு ஒருவருக்கு ஒருவர் தழுவிக்கொண்டு
அங்கு கூடியிருக்கிறார்கள் நெருக்கமாக அப்படின்றாங்க. அடுத்தது அந்த இந்திரனுடைய வஜ்ரப்படையுடைய வலிமை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வலிமை கொண்டிருக்கக்கூடிய அந்த சோழனுடைய வளைந்த வில்லின் இருமுனைகள் உடைய அந்த வளைந்த வில்லினை கொண்டு பகைவர்களை அடக்கி ஆள்கின்றான். அப்படிப்பட்ட அந்த வில்லினை காணீர் அப்படின்றாங்க. அடுத்தது ராமாயணத்தில் வருண பகவான் ராமனானது இலங்கை செல்லும் பொழுது ராமன் இலங்கை செல்வதற்கு அந்த கடல் வழியே செல்லும் பொழுது அந்த சேது அணை கட்ட வருண பகவான் வழிவிடாத பொழுது கோபமுற்ற அந்த ராமனானவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா ஒரு அம்பினை எடுத்து வில்லில் பூட்டி எய்கிறான். சோ அப்படி அவன் பூட்டும் பொழுதுதான் வருண பகவான் அந்த ராமனை வணங்கி என்ன பண்றாரு அப்படின்னா வழிவிடுறாரு. சோ அப்படி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த வில்லினை காணீர், அப்படிப்பட்டதுதான் இந்த சோழன் கையில் இருக்கக்கூடிய வில் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் முன் வளைந்து இருக்கக்கூடிய அந்த வில்லினை எதற்காக அந்த கடல் வற்றுமாறு அந்த வில்லினை ஒரு அம்பினை எடுத்து அந்த வில்லில் ஒரு அம்பினை எடுத்து விட்டு வெற்றி கொண்ட அந்த ராமனின் வில் போன்ற இந்த சோழனது வில்லினை காணீர் அப்படின்றாங்க. அடுத்தது சுழன்று கொண்டு வரக்கூடிய அந்த காவிரி நீருக்கு வழிவிட்டார்கள். எதற்காக? மலைகளை வெட்டி வழிவிடுகிறார்கள். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோழ நாடு வளம் பெற, இந்த சோழ நாடு வாழ்வதற்காக சுழன்று வெள்ளத்தோடு வரக்கூடிய அந்த காவிரி நீருக்கு மலையை வெட்டி வழிவிட்டார்கள். அப்படி அந்த மலையை வெட்ட பயன்படுத்திய அந்த வாளினை காணீர் அப்படின்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா வானுலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய சந்திரனை வெற்றி கொண்டு அந்த சந்திரனையும் வெற்றி கொண்டு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வலிய இடியுடன் கூடிய அந்த மேகங்களையும் கலைத்து அங்கே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர், அப்படிப்பட்ட அந்த ஊரினையே வெற்றி கொண்டவன் சோழன். சோ அவன் அந்த வெற்றி கொள்வதற்காக அவன் பயன்படுத்திய அந்த வாளினை பாருங்கள் அப்படின்றாங்க. அடுத்தது சேரர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சேரர் இடப்புண்ட பேரிஞ்சி வஞ்சிலிட்ட கடப்ப முது முரசங்கானீர் அப்படின்றாங்க. அதாவது சேரர்களுடைய தலைநகரமான வஞ்சி நகர், அந்த வஞ்சி நகரானது பெரிய மதில்களால் சூழப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த மதில்களையே இடித்து விட்டு அங்கிருந்து பெயர்த்து வரப்பட்ட பழமையான கடப்ப மரத்தால் ஆன முரசு வருகிறது பாருங்கள் அப்படின்றாங்க. சோ அந்த முரசை பற்றி ஒரு கதை இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது இந்த மாதிரி சோழர்கள் சேரர்களை வெற்றி கொண்டு விட்டாங்க. அப்ப அவர்களுடைய நாட்டை பறித்திருப்பாங்க. சோ அந்த நாட்டை திரும்பவும் தருகிறோம் அப்படின்னு சொல்லி சோழர்கள் முரசு அறிகிறாங்க. அந்த முரசையும் பாருங்கள் அப்படின்றாங்க. அதுதான் நான் வெற்றி கொண்ட அந்த நாட்டினை திரும்ப கொடுக்கிறேன். சோ அந்த திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வேற்றரசர்கள் தன் தலையிலே மண்ணை சுமந்து கொண்டு இந்த காவிரி ஆற்றிற்கு அணை கட்ட வேண்டும் என்று போர் முரசு ஒலிக்கிறது. அந்த போர் முரசையும் அதுவும் வருகிறது, அதனையும் காணீர் அப்படின்றாங்க. அடுத்தது உண்மையையும் தூய்மையையும் வீரத்தையும் கொண்டிருக்கக்கூடிய படையை உடைய அந்த பரசுராமன் சூடி இருக்கக்கூடிய கிரீடத்தை பாருங்கள். சோ அப்படிப்பட்ட கிரீடம் எப்படி இந்த சோழர்கள் கையில் வந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு மன்னனால் மக்கள் அவதியுறுகிறார்கள், தவித்திருக்கிறார்கள். அந்த தவித்து இருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பதற்காக அந்த நாட்டிலே பரசுராமன் 21 தலைமுறைகளில் எக்கோக்களையும் எக்கோ அப்படின்னா எல்லா கோனா அரசன், எப்படிப்பட்ட அரசர்களையும் கலைந்துனா வெற்றி கொண்டு அவர்கள் அந்த நாட்டில் தோன்றிய அந்த 21 தலைமுறை அரசர்களும் சூடியிருந்த அந்த முடியினை பரசுராமன் எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்து காசிதவர் அப்படின்ற ஒருவர்கிட்ட கொடுத்திருப்பாரு. அந்த காசிதவர் வழிவந்தவர்கள் தான் இந்த சோழர்கள். அதனாலதான் அந்த பரசுராமனுடைய கிரீடமானது இந்த சோழர்களிடமே இருக்கிறது அப்படின்றாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த கிரீடத்தை காண்பீர் அப்படின்றாங்க. அடுத்தது அந்த உலா வரும் பொழுது அந்த சோழனுடைய கொடியானது பறக்கிறது. அந்த சோழ கொடியில் புலி இருக்கிறது. அதற்கான பொருளை தான் அடுத்து கொடுத்திருக்காங்க. என்னன்னா எல்லையாக இருக்கக்கூடிய அந்த மலைகளை எல்லாம் தாவி சூழ்ந்து வருகின்ற 1000 கண் படைத்த இந்திரனை 1000 கண் கொண்ட அந்த வேங்கையாகிய இந்திரனை பாரீர் அப்படின்றாங்க. இந்திரன் அப்படின்னா வேங்கையாக இந்திரனை வந்து அந்த கொடியில வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்திரனை தான் வேங்கையா ஒரு புலியாக, ஏன்னா புலியோடைய உடம்புல பாத்தீங்கன்னா அங்கங்க புள்ளி இருக்கும். சோ அதை பார்க்கும் பொழுது 1000 கண் இருக்க மாதிரி இருக்கும். சோ அதனால 1000 கண் கொண்ட அந்த இந்திரனை குறிப்பதாக அந்த புலியினை வைத்திருப்பார்கள். சோ அப்படிப்பட்ட அந்த புலியினை அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த புலியினை பாரீர் அப்படின்றாங்க. மக்களை காப்பதற்காக
அரசன் வெண்குடையின் கீழ் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த வெண்குடையை காணின்றாங்க. சோ அந்த வெண்குடை எப்படி இருக்கிறது அப்படின்னா, இங்க கீழ இருந்து, அதாவது மண்ணுலகத்திலிருந்து அந்த விண்ணுலகம் வழிய வானத்தின் வழியாக ஊடி அந்த விண்ணுலகம் எல்லாம் அடங்குமாறு மேலே உயர்ந்திருக்கக்கூடிய அந்த அண்ட கூட்டம் எப்படி மேலே உயர்ந்திருக்கிறதோ, சோ அது மாதிரி இந்த கொடை இருக்காம். சோ அப்படிப்பட்ட அந்த கொடையின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய, மக்களை காப்பதற்காக ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசன் வருகிறான், அந்த வெண் கொடையை பாரீர் அப்படின்றாங்க. சோ காவிரி பூம்பட்டினத்தை ஆட்சி செய்யக்கூடிய, அந்த சோழ பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ராஜராஜ சோழன் உலா வருகிறான். அவனை இங்க பெருமாள்னு குறிப்பிடுறாங்க. சோ அந்த பெருமாள் முன்னாடி சிற்றரசர்கள் செல்ல, இவன் பின்னாடி பெருமாளாக, அரசனாக பின்னாடி வந்து கொண்டிருக்கிறான். அப்படி ராஜராஜ சோழன் உலா வருகிறான், அவனை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. புரிஞ்சுதா? இதுதான் இந்த 14 பாடல்களுக்கான பொருள். சோ இந்த பாடல்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். டெஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதுலயே உங்களுக்கு வந்து இந்த வார்த்தைக்கான பொருள்களுமே வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க படிக்கும் போது இதை பார்த்து படிச்சுக்கிட்டீங்க. அதாவது நான் சொன்னதை வச்சு நீங்க ஒரு வாட்டி படிக்கும் பொழுது இந்த பொருள் தரலனா கூட இங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல இந்த 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் பகுதியில சிற்றிலக்கியங்கள்னு கொடுத்திருப்பாங்க. இந்த பகுதியை நம்ம வந்து அடுத்த வகுப்புல விரிவா பார்க்கலாம். ஒரு 4 பக்கங்கள் இருக்கும். 1 2 3 4 பக்கம் இருக்கு. சோ இந்த 4 பக்கத்துக்கான விளக்கத்தை அடுத்த வகுப்புல, அதாவது சிற்றிலக்கியங்கள் பகுதிகள் சிறப்பு தமிழ் பகுதியில கொடுத்திருக்கக்கூடியத ஒரே வகுப்பா வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த வகுப்புல டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்க உங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பைரன்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். For more videos, stay tuned with PA Book. Thank you.